அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஜனவரி மாசம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. நாளைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாளா நமக்கு இருக்கு. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நாளைக்கு நமக்கு 111 போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும், நம்ப முடியாத மாற்றங்கள் நிச்சயமா உடனடியா ஏற்படும். இந்த தண்ணீருக்கு இவ்வளவு சக்தியான்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில உடனடியா உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு தேதி 11, மாசம் 1வது மாசம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நாளைய நாள்ல நமக்கு 111 போர்ட்டல் ஓபன் ஆகுது. இப்படிப்பட்ட நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் உடனடியா பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். இத நான் சொல்றத காட்டிலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா நிறைய பேரு இந்த மாதிரியான பிரபஞ்ச வசிய நாள்ல நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது, உடனடியா பலன் கிடைச்சிச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. அந்த வகையில நாளைய நாளை யாருமே தவற விடாதீங்க. எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த அஃபர்மேஷனை பத்தியும், அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தியும் தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நான் சொல்ல போற இந்த 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பரிகாரங்களை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா ஒரு நாள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த டைம்ல நாம என்ன நினைக்கிறோமோ, நாம என்ன பாக்குறோமோ அது அப்படியே நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் காலையில எந்திரிக்கும் போது பொதுவா உள்ளங்கைய பார்த்துட்டு எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நமக்கு சரியில்லைன்னா நம்மளே இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சேனே தெரியல, தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றோம். அந்த வகையில காலையில எந்திரிச்ச உடனேயே நாம பார்க்கக்கூடிய விஷயமும் நாம நினைக்கக்கூடிய விஷயமும் அந்த நாள் ஃபுல்லா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. எப்பயுமே சொல்ற மாதிரி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க கைய நல்லா சூடு வர தேய்ச்சிட்டு அந்த சூட உங்க முகத்துல நீங்க ஒத்தி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க 2 உள்ளங்கையையும் ஒன்னோட ஒன்னு சேர்த்து வச்சு விரிச்சு வச்சுக்கோங்க. இப்ப உங்க கண்ணை திறந்து உங்க 2 உள்ளங்கையையும் பாருங்க. இப்படி பார்த்துக்கிட்டே இப்ப நான் சொல்ற அஃபர்மேஷனை நீங்க 11 டைம்ஸ் 11 முறை சொல்லுங்க. நாளைக்கு நமக்கு 11ஆம் தேதி 111 போர்ட்டலும் இருக்கிறனால 11ங்கிற எண்ணிக்கையில இந்த அஃபர்மேஷனை சொல்றது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். அந்த அஃபர்மேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். இங்கிலீஷ்லயும் சொல்லி காமிக்கிறேன், தமிழ்லயும் சொல்லி காமிக்கிறேன். I am ready to receive miracles and blessings effortlessly. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். I am ready to receive miracles and blessings effortlessly. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, நான் அற்புதங்களையும் ஆசிர்வாதங்களையும் சிரமமின்றி பெற தயாராக இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். நான் அற்புதங்களையும் ஆசிர்வாதங்களையும் சிரமமின்றி பெற தயாராக இருக்கிறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ 11 டைம்ஸ் 11 முறை நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா எப்பயும் போல உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த அஃபர்மேஷன், அதாவது தூங்கி எந்திரிச்ச உடனேயே நீங்க சொல்ல வேண்டிய இந்த அஃபர்மேஷனை நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் சொல்லலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் சொல்லலாம். யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் சொல்லலாம். எந்த விதமான தீட்டு கணக்குமே வராது. அதனால நாளைய நாளை தவற விடாம இந்த அஃபர்மேஷனை 11 முறை சொல்லி பாருங்க. இப்படி 11 முறை சொல்றதுனால நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலையில நாம எந்திரிக்கும் போது நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா நம்ம மனசுல இருந்து, அதாவது ஆழ் மனசுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கைய மாத்தி அமைக்கும். இதுக்கு நாம பெருசா செலவு செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்க செலவு பண்ணி செய்யற பரிகாரங்கள் கூட உங்க மனதை திடப்படுத்துறதுக்கான பரிகாரமா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரமா தான் இருக்கும். அந்த வகையில இந்த மாதிரியான பிரபஞ்ச வசிய நாள்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்ததா 2வது பரிகாரம், குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம். இப்போ நாளைக்கு நீங்க எந்த டைம்ல குளிச்சாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த ஒரு தீட்டு கணக்கும் கிடையாது. ஆனா நீங்க உங்க வீட்டுல இருந்தா மட்டும்தான் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யணும். வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யலாம். தலைக்கு குளிச்சாலும் சரி, உடம்புக்கு குளிச்சாலும் சரி, இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதினா இலைகள் நமக்கு தேவைப்படும். இந்த புதினா இலைகளுக்கு நம்ம ஆறாவை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய சக்தி அதிகம். இந்த புதினாவோட இலைகள்ல இருந்து வரக்கூடிய வாசமே நம்ம மனசை மாத்தி அமைக்கும்னே சொல்லலாம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய இலைகள் தான் புதினா இலைகள். அது மட்டும் இல்லாம இந்த புதினா இலைகள்ல இருந்து வரக்கூடிய வாசம் தெய்வீக சக்தியையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில 11 புதினா இலைகள் நமக்கு தேவைப்படும். 11ங்கிற எண்ணிக்கையில கரெக்டா புதினா இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நாளைக்கு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சொம்புலையோ டம்ளர்லயோ ஏதாவது ஒரு பாத்திரத்திலேயோ கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கோங்க. இதுல 11 புதினா இலைகளையும் 1-2 கிழிச்சிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த புதினா இலைகளோட சாறு அந்த தண்ணீர்ல இறங்கணும். உங்களால முடியும்னா உங்க கையால புதினா இலைகளை கசக்கி கூட நீங்க இந்த தண்ணீர்ல சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா அந்த தண்ணீரை, அதாவது புதினா இலைகள் சேர்த்திருக்கக்கூடிய தண்ணீரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை 11 முறை நீங்க சொல்லுங்க. இந்த அஃபர்மேஷன் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். இங்கிலீஷ்லயும் சொல்லி காமிக்கிறேன், தமிழ்லயும் சொல்லி காமிக்கிறேன். With every drop of water, I am purified and filled with prosperity. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். With every drop of water, I am purified and filled with prosperity. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, ஒவ்வொரு துளி தண்ணீரிலும் நான் சுத்திகரிக்கப்பட்டு செல்வ செழிப்பால் நிரப்பப்படுகிறேன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஒவ்வொரு துளி தண்ணீரிலும் நான் சுத்திகரிக்கப்பட்டு செல்வ செழிப்பால் நிரப்பப்படுகிறேன். இந்த மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ 11 முறை சொல்லுங்க. பொதுவா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க. தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் பல மடங்கு பலனை உடனடியா நமக்கு கொடுக்கும். சாதாரண நாள்ல தண்ணீரை வச்சு பரிகாரம் செஞ்சாலே நமக்கு உடனடியா பலன் கிடைக்கும். அதுலயும் இந்த மாதிரியான பிரபஞ்ச வசிய நாள்ல தண்ணீரை வச்சு நாம பரிகாரம் செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே உடனடியா பலன்கள் கிடைக்கும். இப்ப தண்ணீர்ல 11 புதினா இலைகளை சேர்த்துக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷனை 11 முறை நீங்க சொன்னதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் செஞ்சா போதுமானது. இப்படி இந்த தண்ணீரை மிக்ஸ் பண்ணி நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா இந்த தண்ணீரை உங்க தலையில 3 முறை தெளிச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நாளைக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த பிரபஞ்சவசிய நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். அதனால மறக்காம நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.